சன் டிவில டெலிகாஸ்ட் ஆகிட்டு வரக்கூடிய சீரியல்களை பாக்குறதுக்குன்னு தமிழ்நாட்டுல ஒரு தனி ரசிகர் பட்டாளம் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த வகையில சன் டிவில டெலிகாஸ்ட் ஆகி மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு சீரியல் தான் எதிர்நீச்சல். டைரக்டர் திருசெல்வம் டைரக்ஷன் பண்ண இந்த சீரியல்ல ஆக்ட்ரஸ் கனிகா, மதுமிதா, பிரியதர்ஷினி, ஹரிப்பிரியா, சத்யபிரியான்னு இப்படி பல முன்னணி ஆக்டர்ஸ் நடிச்சிருந்தாங்க. சோ நல்லா போய்கிட்டு இருந்த இந்த சீரியல்ல வில்லன் கேரக்டர்ல நடிச்சுக்கிட்டு வந்த ஆக்டர் மாரிமுத்து காலமானதை தொடர்ந்து அவருக்கு பதிலா வந்த ஆக்டர் வேலராமமூர்த்தி நல்லா நடிச்சிருந்தாலும் மாரிமுத்தோட இடத்தை பூர்த்தி பண்ண முடியலன்னு சொல்லி விமர்சனங்கள் எழுந்ததுனால எதிர்நீச்சலோட டிஆர்பி ரேட்டிங்கும் குறைய ஆரம்பிச்சு டைரக்டர் திருசெல்வமும் சீரியலை வேகமா முடிச்சு வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அவ்வளவுதான், இதுக்கப்புறம் எதிர்நீச்சல் சீரியலை பார்க்க முடியாதுன்னு எதிர்நீச்சல் சீரியலோட ஃபேன்ஸ் பலரும் வருத்தத்துல இருந்துகிட்டு வந்த நிலையில எதிர்நீச்சல் 2 எடுக்கப்பட்டுகிட்டு இருக்கு. சோ சீக்கிரம் வரப்போகுதுன்னு அரசல் புரசலா சில தகவல்கள் வெளிவர ஆரம்பிக்க இதை கன்ஃபார்ம் பண்ற வகையில கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி எதிர்நீச்சல் சீசன் 2 ப்ரோமோவையும் வெளியிட்டு கடந்த 23ஆம் தேதி சீசன் 2 லான்ச் பண்ணப்பட்டு அதே எங்கேஜிங்கோட டெலிகாஸ்ட் ஆகிட்டு வருது. இந்த சீரியல் திருப்பியும் டெலிகாஸ்ட் ஆக ஆரம்பிச்சது இந்த சீரியலை விரும்பி பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஒரு பக்கம் சந்தோஷத்தை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் ஜனனி கேரக்டர்ல ஆக்ட்ரஸ் மதுமிதா நடிக்காதது வருத்தத்தை கொடுக்கதான் செய்யுது. ஆக்சுவலா எதிர்நீச்சல் 2 எடுக்கப்பட்டுக்கிட்டு வரும்போது ஆக்ட்ரஸ் மதுமிதா ஒரு சில காரணங்களால எதிர்நீச்சல் 2ல இருந்து விலகுறேன்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப ஜனனி கேரக்டர்ல ஆக்ட்ரஸ் பார்வதி நடிச்சுக்கிட்டு வராங்கன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். இதை தொடர்ந்து சீசன் 2 லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி சீசன் 2ல அவங்க நடிக்கல இவங்க நடிக்கலன்னு சொல்லி நிறைய வதந்திகளும் பரவிக்கிட்டு வந்தது. அந்த வகையில சீசன் 1ல ஆதிரை கேரக்டர்ல நடிச்ச ஆக்டர் சத்யா தனம்ன்ற இன்னொரு சீரியல்ல நடிச்சுக்கிட்டு வரதுனால சீசன் 2ல நடிக்க மாட்டாங்கன்ற மாதிரியான தகவல்கள் பரவிச்சு. பட் அது உண்மை இல்லைன்றது சீரியல் டெலிகாஸ்ட் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிரூபணமாச்சு. இதே மாதிரி நந்தினியோட மகளா தாரா கேரக்டர்ல நடிச்ச ஃபர்சானா சீரியலை விட்டு விலகி பிரஜானான்றவங்களும் அவங்களுக்கு பதிலா நடிக்கிறாங்கன்ற தகவல் வெளிவந்துச்சு. பட் இந்த ஒரு விஷயம் உண்மையாயிருக்குன்றது சீரியலை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த நிலையில தாராவா நடிச்ச ஃபர்சானா ரீசெண்டா தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ரொம்ப எமோஷனலா ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, என்ன வேணும்னு எதிர்நீச்சல் 2ல இருந்து மாத்திட்டாங்க, நான் ரொம்பவும் அழுது ஆனாலுமே திருசெல்வம் அங்கிள் மனமரங்களன்னு ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காங்க. இந்த போஸ்ட் இப்ப வைரலாக ஆரம்பிச்சதை தொடர்ந்து பலரும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு வராங்க. மேலும் ஃபர்சானா மாதிரியே சீசன் 1ல ரேணுகாவோட மகளா நடிச்சவங்களும் நீக்கப்பட்டிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்க விஷயம்.